வெண்ணிலா கேரக்டர் இப்ப தேவையில்லாத ஒண்ணு. கூடிய சீக்கிரமே வெண்ணிலாக்கு ஒரு என்ட்ரி கார்டு போடுங்கப்பா! அப்டின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. பார்த்தீங்கன்னா, அப்படி என்னங்க நம்ம காவேரி தப்பு பண்ணிட்டாங்க? இதுக்காக வந்து அவங்க தொடர்ந்து இந்த அழுகுற சீன் மாரி தான் வருது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாருக்கும். இங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி, விஜய் 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நெனச்சோம். ஆனா வந்து அது நடக்கல. அத தவிர மத்த எல்லாமே நடக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே விஜய் மேல அந்த அளவுக்கு கோபம் இருக்கு. நம்ம காவேரி கிட்ட வந்து மனசு விட்டு பேசல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நம்ம வந்து நெனைக்கிறது தான் நடக்குது. எல்லாருமே அந்த டைரக்டர் சார் வந்து நடத்துறது தான். அவர் மனசு வச்சா தான் இங்க பார்த்தீங்கன்னா, காவேரி அழுகைய ஸ்டாப் பண்ண முடியும். எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா, பேசாம நம்ம டைரக்டர் சாருக்கே ஒரு மெசேஜ தட்டி விடலாம். தயவு செஞ்சு பாவம் காவேரி பொண்ணு. இதுக்கப்புறம் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. கொஞ்சம் அவங்கள சந்தோஷமா இருக்கிற மாரி தான் ஒரு சில சீன்கள கொண்டு வாங்களேன். அப்படின்னு தாங்க நம்ம மன குமுறலா இருக்கு. இன்னும் நம்ம ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதையும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா கூட நான் ஒரு வீடியோல பார்த்தேன். இந்த மாரி நம்ம டைரக்டர் சாருக்கே வந்து ஒரு மெசேஜ் போட்டாப்ல ஃபேன்ஸு. அதுக்கு வந்து அவர் ஏதோ ரிப்ளை பண்ண மாரி அ பரவால்ல. அவர வந்து நம்ம மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவாரு. அதனால வந்து கவலை இல்ல. நீங்களும் வந்து இந்த மாரி ரொம்ப நம்ம காவேரி அ அழுகுறத பார்க்க முடியலையா? நம்ம விஜய், காவேரி 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியலன்னா ஒரு மெசேஜ தட்டி விட்டுருங்க. ஒண்ணும் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து எவ்வளோதான் வந்து இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா செய்யலாம். மத்தபடி அங்கே நடக்கணுமே, எல்லாம் வந்து அவர் தான் நடத்தி வைக்கணும். எல்லாம் நம்ம டைரக்டர் சார் கையில தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோக்காகவும் நம்ம வெயிட் பண்ணோம். இன்னைக்கு வந்த ப்ரொமோவும் அந்த அளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. மொக்கையா தான் இருந்தது. அதுக்கு எதுக்குங்கப்பா நீங்க இந்த ப்ரொமோவ போடணும்? போடாமயே இருந்திருக்கலாமே! சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில முக்காவாசி கமெண்ட்ஸ் இருந்தது. ஆமா, அதில அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. எப்பயும் போல பார்த்தீங்கன்னா, இந்த ராகினி இருந்துக்கிட்டு நம்ம காவேரிய ஒரு சில வார்த்தைகள் பேசி கஷ்டப்படுத்துறாங்க. அதில தான் வேற எந்த இதுவும் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு நல்லாவே தெரியுங்க. காவேரி வந்து வெண்ணிலாவால தான் மைண்ட் அப்செட்டா இருக்காங்க. சொல்லிட்டு தெரிஞ்ச விஜய்னால ஏன் வந்து நம்ம காவேரிய வந்து சமாதானப்படுத்த முடியல? அதான் ஒரு கேள்வி. அவர் வந்து நல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணி காவேரிக்கு வந்து புரிய வச்சிருக்கலாம். அந்த தப்ப வந்து நம்ம அந்த இத வந்து விஜய் பண்ணல. பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இதனால வந்து விஜய் மேல உள்ள ஒரு இதே பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸுக்கு போயிருச்சு. எதுக்காக நீங்க வந்து காவேரி கிட்ட பேசல? எதுக்காக வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு காண்டுல தான் இருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் நம்ம விஜய் பேசுவாரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வாய்ப்பு இல்லங்க. மறுபடியும் வந்து நம்ம காவேரி கிட்ட பேச போற ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வரப்போது. அந்த மாரி வெண்ணிலாவுக்கு வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் வந்தது. இல்ல வெண்ணிலா வந்து இங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சுன்னா, அங்கே விஜய் வந்து போயிட போறாரு வெண்ணிலாவ பார்க்குறதுக்காக. விஜய் வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி கிட்ட மனசு விட்டு பேச போறதில்ல. இதனால நம்ம காவேரி எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே தான் இருக்க போறாங்க. அழுகுறப்ப பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவங்க அழுகணும்? எதுக்கு விஜய வந்து கஷ்டப்படுத்தலாமே! விஜய ஃபீல் பண்ண வைக்கலாமே! எதுக்காக விஜய் பண்றத பார்த்து, பார்த்து நம்ம காவேரி அழுதுட்டுருக்கணும்? அப்படின்னு தாங்க நம்ம நெனைக்கிறது. அவங்க கொஞ்சம் அந்த விஷயத்த வந்து மாத்திக்கிட்டா நல்லாயிருக்கும். எது வேணாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து விஜய்க்கு பதிலடி குடுக்கணும். இல்ல வந்து அ அழுதாலாம் ஒன்னத்துக்கு ஆக போறதில்ல. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இத எதையுமே கண்டுக்க கூடாது. விஜய் வந்து அவர் பாட்டுல பண்ணட்டும். அவர் வந்து நம்மள மிஸ் பண்ணி அவரே வந்து தேடி வரணும். சொல்லிட்டு நம்ம காவேரி வேணா பண்ணலாம். இப்ப என்ன பண்ணாருன்னு தெரியல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வந்து நம்ம காவேரி இருந்துகிட்டு விஜய் கிட்ட வந்து ஒரு மூஞ்சி குடுத்து பேசல. அவரு பேசின சில விஷயங்கள்லாம் கேட்டு, அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் கேட்டு காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டனால பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள போயிட்டாங்க. விஜய் கிட்ட எதுவுமே பேசாம. இத வந்து தெரிஞ்சு நம்ம விஜய் வந்து இதனால தான் வந்து நம்ம காவேரி மைண்ட் அப்செட்டா இருக்கா? இப்ப பேசலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரே வந்து குழப்பத்தில இருக்காரு. மறுபடியும் வந்து நம்ம இத பத்தி பேசினா அவளுக்கு வந்து இன்னுமே கஷ்டமாகும். இப்போதைக்கு வந்து காவேரிய வந்து நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வெண்ணிலா பிரச்சனைய முடிச்சுக்கலாம். அவள வந்து சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து பேசிக்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நெனச்சார்னா, அது ரொம்ப பெரிய தப்பு. இன்னுமே வந்து இவர் வெண்ணிலாவ கேர் பண்ணிட்டு இப்படியே இருக்க இருக்க நம்ம காவேரியோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க வந்து இந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு போனா நல்லதா? இல்ல வந்து ஆல்ரெடி ரொம்பவே நம்பிக்கை வந்து விஜய் மேல வச்சிருந்தாங்க. ஆனா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த மாரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால வந்து நம்ம காவேரி மேல எந்த தப்புமே சொல்ல முடியாது. அவங்க வந்து தப்பா தான் வந்து நம்ம விஜய வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா, விஜய் அந்த அளவுக்கு தான் பண்றாரு. அவர் பக்கம் வந்து தப்பு தான் இருக்கு.
ஒரு பார்க்குற அவ்வளோ மிஸ் பண்ணுற ஒருத்தர் காவேரியை பார்க்கும்போது வந்து அதை எப்படி வெளிப்படுத்தியிருக்கணும், எவ்வளோ ஒரு அழகாக வெளிப்படுத்தியிருக்கணும். ஒரு கட்டிக்கிறது, முத்தம் கொடுக்குறது அதை கூட விடுங்க. அதுக்கு ஒருத்தவங்க வந்து கட்டிக்கிட்டா தான் காதலா, முத்தம் கொடுத்தா தான் காதலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களாம் இருக்காங்க. அப்படி ஒன்றும் சொல்லலைங்க. இப்போ வந்து அவர் அவ்வளோ ஆசையாக வந்து துடிதுடிச்சு பறந்துக்கிட்டு வந்தார் நம்ம காவேரியை பார்க்கணும், பேசணும். ஆனால் அவர் பேசும்போது அந்த ஒரு ரியாக்ஷன் இருந்ததா? அதுதாங்க இப்போ கதை. அதான் ஒரு முக்கியம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவர் அன்பை வெளிப்படுத்தலை. நார்மலாக அவ்வளோ ஆசையாக பார்க்கணும், செய்யணும்னு இருந்தவர், அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு 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 ஸ்பெஷலான மூமெண்ட்டை வந்து அவர் கொடுத்துருக்கணும் காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அந்த இடத்துல எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. போப்பா விஜய், என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து விஜய் மேலே இன்னும் கடுப்பாக தான் இருக்குது. போக போக குறைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து விஜய் எல்லாரும் வெறுக்கிற ஸ்டேஜுக்கு தான் போகிறாங்க. இப்படி காவேரியை வந்து கஷ்டப்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரூமுக்கு போன காவேரி எப்பவும் போல் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் நம்ம பேசலாமா வேணாமா காவேரி கிட்ட, அவளை இப்படியே தனியாக விட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபோன் காலும் வந்துடுது பாருங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து. இந்த மாதிரி நீங்கள் உடனே சீக்கிரம் வாங்க, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் கால் வரவும் நம்ம விஜய் வந்து அங்கே கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இப்போதைக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெண்ணிலாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும், நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடலாம், அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஏதோ நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து வராத அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டு வரதுக்கு உங்களால் முடிஞ்சளவு வந்து எஃபெக்ட் போடுங்க. அதாவது இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்னா நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே வந்து அவங்க சரௌண்டிங்கில் இல்லை. நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் சொல்லி சொல்லி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நான் அவகிட்ட வந்து முன்னே நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி அவளை எப்படினாலும் அவள் ஞாபகங்களை கொண்டு வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நீங்கள் வெண்ணிலாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வெண்ணிலாவை வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்போ காவேரி கிட்ட வந்து சரியாக பேச முடியல. வெண்ணிலாவும் விஜயும் வரதை பார்த்துட்டு இங்கே காவேரி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஒரு மூலையில் நின்றுட்டுருக்காங்க. தாத்தா என்னப்பா விஜய் அதுக்குள்ளேயே வந்து காவேரியை கூப்பிட்டு வந்துட்ட, என்ன சரியாயிடுச்சா காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தாத்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி அவகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், அவகிட்ட முன்னே நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும், அதை மட்டும் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, நான் வெண்ணிலாவுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் சாப்பிட வச்சுட்டு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை கூப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எப்பயும் போல் இந்த ராகினி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காவேரியை பார்த்திங்கன்னா சீண்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த விஷயத்துலையுமே நம்ம காவேரி எதுக்கு தான் பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. அந்த ராகினி கணத்தில் பலர்னு ஒரு 2 அறையாக விடலாம். எப்பயுமே இந்த ராகினி விஷயத்தில் ரொம்பவே வந்து ஒரு இதாக தான் இருப்பாங்க. காவேரி எப்படி சொல்ல, பதிலடி கொடுக்குறது, இல்லை அந்தளவுக்கு வந்து ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம காவேரினால ஒன்றும் பண்ண முடியல. விஜய் அந்தளவுக்கு பண்ணுறாரு. அதை தானே ராகினியுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம காவேரியை குத்தி காட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கதை நினச்சிட்டு நம்ம காவேரியுமே வந்து பதில் எதுவும் சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காங்க. இந்த ராகினியை வந்து ஒரு அறையாச்சும் விட்டால் தான் இப்போ நம்ம மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த ராகினி இருந்துட்டு விஜய் கையிலையோ இல்லை காவேரி கையிலையோ அடி வாங்க போகிறது நிச்சயம். ஏன்னா பல சதி வேலைகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்து தான் ஆகும், வராமலாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களால முடிஞ்ச அளவு வந்து காவேரி மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அந்த ராகினி ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திட்டாங்க. எப்பயும் போல் பல யோசனை வந்து நம்ம காவேரி மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ஷாக்கு. தலையில இடி விழுகிற மாரி தான் ஒரு சீன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு வராரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா.
வெண்ணிலா கூட பழகுற டைமில் எப்படி அவர் இருந்தாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரை வந்து மாற்றிக்கிட்டாரு. இப்போ வந்து வெண்ணிலாவுமே கூட்டு வந்து விஜய் வந்து அந்த கெட்டப்பில் வந்து வெளியே வராரு ரூமை விட்டு. காவேரி தாத்தா எல்லாருமே பார்க்குறாங்க, ராகினி எல்லாருமே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா காவேரிக்கு எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. தாத்தா இருந்துட்டு கேட்குறாரு, என்னப்பா விஜய் இது என்ன இப்படி மாறி இருக்க என்ன சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாமே வெண்ணிலாக்காக தான் தாத்தா. வெண்ணிலாக்கெல்லாம் வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வரணும்னா நான் வந்து என்னை மாற்றிக்கணும். அந்த டைமில் வந்து நான் எப்படி இருந்தனோ அதை பார்க்கும்போது தான் வெண்ணிலாவுக்கு வந்து ஞாபகம் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து நான் வந்து முன்ன எப்படி இருந்தனோ அதே கெட்டப்பில் இப்போ வந்து மாற்றிக்கிட்டேன். இந்த இந்த கெட்டப்பில் வந்து நான் வந்து முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம வெண்ணிலா கிட்ட ஞாபகப்படுத்த அவளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வரும். எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் இருந்துக்கிட்ட தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு காவிரியுமே ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க. வெண்ணிலாக்காக இப்படிலாம் வந்து இவர் இறங்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து பார்த்திங்கன்னா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண, இந்த வீட்டில் வந்து நமக்குன்னு வந்து ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல நான் விஜய். இதெல்லாம் பார்க்க நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனால் கூட பரவாயில்லைங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. போயிட்டு வந்து இவங்க எங்கேயாச்சும் கொஞ்சம் தனிமையில் இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த எப்படி சொல்ல, இந்த வெண்ணிலா கேரக்டர் முடியந்தட்டிக்கும் வெண்ணிலாவுக்கு அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் வரந்தட்டிக்கும் அவங்க விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை வந்து இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிறது செய்கிறது, அவங்களுக்காக ஒரு விஷயமும் வந்து பண்ணுறது, இந்த மாதிரியே தான் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம காவேரியால் சுத்தமாக தாங்கிக்க முடியாது. பார்த்து கண்ணீர் விட்டுறதுக்கு பதிலாக அந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுனால போனாலுமே அங்கே இருந்துக்கிட்டு அது ஒரு கஷ்டம் தான். அதுக்கு பேசாமல் கொஞ்சம் ஒரு லாங்காக போயிட்டு கொஞ்சம் அவங்க தனிமையில் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. விஜய் கூட பேசாமல் செய்யாமல் அந்த கேப்பில் தான் வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா புரியும். காவேரியை வந்து எந்தளவு மிஸ் பண்ணுறோம், காவேரி எந்தளவு கஷ்டப்படுத்தணும். சும்மா மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நினச்சா போதுமா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த சீனில் தாங்க அந்தளவு ஒரு அந்த எப்படி சொல்ல, ஒரு ரியாக்ஷன் இருந்தது. இப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி திங்க் பண்ணுறது அந்த மாதிரி. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த காவேரியை பார்க்கும்போது அந்த ஒரு இதே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து ஒரு கண்கட்டாத இப்போதைக்கு வந்து கொஞ்சம் விஜயை விட்டு தள்ளி இருக்கணுங்க. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். விஜயை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து விஜயை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். விஜய்க்கு வந்து தரமான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி இப்போ எல்லா பேரும் தாட் அப்படி தான் இருக்கும். எல்லா பேரும் கமெண்ட் பார்த்தா தயவு செஞ்சு காவேரி போயிருங்க விஜயை விட்டு, கொஞ்சம் அவரை வந்து ஃபீல் பண்ண வைங்க, கொஞ்சம் தனியாக விடுங்க அவரே வந்து உங்களை தேடி வரணும், தேடி அலையணும் அப்படின்னு தாங்க இருக்குது. எல்லாருமே மைண்ட் செட்டு இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது விஜய் பண்ணுறதை பார்த்துட்டு. ஆமாம், நம்ம காவேரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடலாம். அந்த மாதிரி என்னை வந்து தேடாதீங்க, நான் வந்து உங்கள் லைஃப்லேயே இல்லை இதுக்கப்புறம், நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க, உங்கள் பிடிச்ச உங்கள் வெண்ணிலாவே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி நடந்தாலுமே பார்த்திங்கன்னா செம்மையாக தான் இருக்கும். எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலை. நம்ம காவேரி வீட்டை விட்டு போவாங்களா, இல்லை அதே வீட்டில் இருந்து மறுபடியும் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க வந்து கஷ்டப்படுவாங்களா, இல்லை இதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கிற மாதிரி எதனால சீன் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரிலங்க. இந்த மாதிரி நடந்தால் கொஞ்சம் ரொம்பவே செம்மையாக இருக்கும். விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு தான். பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இனி வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.